இப்போ நம்ம இந்த இன்டர்லாக்ல நிறைய விதமா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம கம்பெனிக்கு வர ஃபோன் கால்ஸ் பார்த்தீங்கன்னா, ரேட்டு மட்டும் தான் கேட்குறாங்க. அது என்ன ஏதுன்னு தெரியறதில்ல. ஓகே இவ்வளோ ரேட்டுங்களா? உங்களுக்கு ரேட் அதிகமா இருக்கு. மத்த கம்பெனி ரேட் கம்பேர் பண்ணும்போது நீங்க கொஞ்சம் அதிகமா சொல்றீங்க. அத மட்டும் தான் கேட்குறாங்க. நீங்க அந்த ஒரு அடிப்படையில எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஏதுங்கிறதே தெரியாது. ரேட்டு மட்டும் தான் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டா, 500 ஸ்கொயர் ஃபீட்டா, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட போறீங்க? நம்ம கம்பெனில என்ன ரேட்டு, என்ன டெலிவரி ரேட்டு, என்ன லேபர் ரேட்டு, என்ன கல் ரேட்டு, இது 3யும் கம்பேர் பண்ணுங்க. மத்த கம்பெனில வந்து என்ன கல் ரேட்டு, என்ன டெலிவரி சார்ஜ், என்ன லேயிங் காஸ்ட் இப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. கல்லு சைஸ் எந்த மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி மட் இன்டர்லாக் இருக்கணும்னா நம்மளோட ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ் குடுப்பாங்க. உங்க சைட்டோட ஓவரால் ரன்னிங் ஃபீட் சொன்னீங்கன்னா, அதோட ஹைட் சொன்னீங்கன்னா, அவங்களே எவ்வளோ மட் பிரிக் வரும், எவ்வளோ ரேட் வரும், எவ்வளோ டெலிவரி சார்ஜ் அப்படிங்கிற மாரி டீட்டெயிலான கொட்டேஷன் குடுத்துருவாங்க. நீங்க மத்த இடத்துல கம்பேர் பண்ணி கூட பார்த்துட்டு நமக்கு செக் பண்ணி பார்க்கலாம். மத்த இடத்துல ரேட் என்ன சொல்றாங்க, டெலிவரி சார்ஜ் என்ன சொல்றாங்க, கட்டி குடுக்கறது என்ன ரேட் அப்படிங்கிறத பாருங்க. அதே மாதிரி நம்ம பக்கம் கேட்டு பாருங்க. டெலிவரி சார்ஜ் எவ்வளோ, கட்டி குடுக்கறது என்ன ரேட்டு, அவங்க என்ன கண்டிஷன் சொல்றாங்க, நாம என்ன டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்றோம் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஒரு ஆர்டர் புக் பண்ணி எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.